காணோமா, அந்த ஒரு கோடி பேர் யாரை காணோம் அப்படிங்கறதுல எனக்கு சரியான தகவல் இல்லை. ஆனா கண்டிப்பாக அதுல நம்முடைய ஒரு வாக்கு கூட சிந்தாம செதறாம வந்துடணும் அப்படிங்கிறது. சரிங்களா? மற்றபடி இன்னைக்கு இங்க மறுபடி பேசியிருக்கேன். இப்பெல்லாம் ஜாகிரதையா பேசுறேன். அடுத்ததாக 3 மாசத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரலாம், பல ஏற்றங்கள் வரலாம், பல பொறுப்புகள் கூட வரலாம். வந்தா எல்லாரும் ஒற்றுமையா ஜெயிப்போம். ஜெயிக்கணும், அந்த கனவு நினைவாகணும். நன்றி. இதை ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. பிரச்சனைகளை சொல்லும் போதே ஒன்னும் பண்ணல. 4 வருஷம் கனவை சொன்னா என்ன பண்ண போறாரு? கற்பகராஜன் அவர்கள் மாதிரி கனவெல்லாம் சொன்னா அதையெல்லாம் கேட்டு ஏதாவது பலன்கள் சொல்லுவாரான்னு தெரியல. என்னுடைய கனவு, நம் எல்லோருடைய கனவு, முதல் முறையாக தமிழகத்தில் சமூக சமுதாய வித்தியாசம் பாராமல் அனைத்து மக்களின் கனவு மீண்டும் இங்கு ஆன்மீக அருள் ஆட்சி மலர வேண்டும், இலை தழைக்க வேண்டும், தாமரை மலர வேண்டும் என்று, அதுதான் அந்த கனவு நிறைவாக வேண்டும் என்று சொல்லிவிட பெறுகிறேன்.